இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படிக்கணும். நானே வாசித்தால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் மைக்கில். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கிறேன். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து தன் பிள்ளைக்காக மன்றாடுகிறாள். தன் பிள்ளை சுகமாக வேண்டும் என்று கேட்கிறதுக்காக அவள் இயேசுவின் பின்னே வருகிறாள். அவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவும் சீஷர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கானானிய ஸ்திரீ பின்தொடர்ந்து போய், இயேசுவே என்னுடைய பிள்ளையை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறாள். ஆங்கில வேதாகமத்தில் அந்த வசனத்தில் இங்கே சொல்லும் பொழுது பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளேன்னு இருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் அழுது கொண்டு வருகிறாளேன்னு இருக்கு. அவள் அழுது கொண்டே அவரை கூப்பிட்டு கொண்டே போகிறாள். பாருங்கள், ஆண்டவர் எதுவுமே சொல்லாம நடந்துகிட்டே இருக்கிறார். இதை பார்த்த சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே அவளை அனுப்பிவிடும். அவ்வளவுதான். நான் இதை ரொம்ப ஆழ்ந்து கூர்ந்து பார்த்தா, இந்த பெண் வந்து அழுகிறதை கண்ட போது இந்த சீஷர்களுக்கு என்ன தோணுகிறது? இந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? ஜெபிக்கிறவளுக்காக சீஷர்கள் இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறார்கள், வேண்டிக் கொள்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசுவை இவளை என்ன செய்யும்? அனுப்பிவிடும். அதாவது ஒன்று அவளுடைய சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்யும், இல்லை என்றால் முடியாது என்று அனுப்பிவிடும். நீ செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அவளை அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீசருடைய ஒட்டுமொத்த நோக்கம், இவளை அழுது கொண்டே பின்தொடர்ந்து வருவது அவளுக்கு கஷ்டமாக இருக்கிறது, அவளை அனுப்பிவிடும் என்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறார். அவள் அழுது கொண்டே வருகிறாள். பின்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் அவளுக்கு பதில் சொல்லுகிறாள். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவள் மறுபடியும் ஆண்டவரிடத்தில், அப்படியானால் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே போஷிக்கப்படலாமேன்னு கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் வந்து ஸ்தோத்திரம், அவளை பார்த்து உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அவர் குணமாக்கினார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களை, இந்த இடத்துல வாசிக்கிற போது இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கேட்கப்படாத ஜபங்கள். ஒரு முறை சொல்றீங்களா? கேட்கப்படாத ஜபங்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கிறதா என்பதை இந்த காலவேளையில் நாம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஜபம் கேட்கும் தேவன் என்று தான் நாம் சொல்லுகிறோம். நம்முடைய ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். பைபிளில் நிறைய பேருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்ததால் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் அதிகம். நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டது அதிகம். அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்காமலும் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நாம் ஜெபித்து தேவன் நன்மை செய்தது அதிகம், நாம் ஜெபிக்காமலும் தேவன் செய்த நன்மைகள் அதிகம். சில நேரங்களில் நம்முடைய ஜபத்திற்கு எந்த பதிலுமே இல்லாத நேரங்களும் என்ன செய்தது இருக்கிறது. ஆமான்றவங்க ஒரு கை உயர்த்தி அல்லேலூயா. பரவாயில்ல, நிறைய பேர் ஜபம் கேட்கப்படாத ஜபங்களே இல்லாத ஆட்களும் இங்கே என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. கேட்கப்படாத ஜபங்கள் அப்படின்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்ல. கேட்கப்படாத ஜபங்கள்னா என்ன? நான் ஜபம் பண்ணியும் என் ஜபம் இதுவரைக்கும் என்ன செய்யலை, கேட்கப்படவில்லை. ஜபம் கேட்ட உடனே சந்தோஷம், ஆமென், ஸ்தோத்திரம். கேட்காமலும் தேவன் நன்மை செய்தால் இன்னும் சந்தோஷம். ஆனால் ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் அது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, சோர்வு உண்டாகிறது. ஒருவர் ஜபம் பண்ணி ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை என்றால் இனி ஜபிக்க கூடாது என்று நினைக்கிறவர்களும் உண்டு. ஜபத்தை மறந்தவர்கள் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லது சில நேரத்தில் ஜபத்தை கேட்காத தேவனை விட்டுவிட்டவர்களும் உண்டு. ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் மனதில் வேதனை, கவலைகள், சோர்வுகள் ஏற்பட்டு விடுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜபத்திற்கு ஆண்டவர் 3 விதங்களிலே பதில் தருகிறார்.
நாம் ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர் அதை சரி என்று ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நன்மை நடக்கிறது, அற்புதம் செய்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பெரும்பாலான நேரங்களில், சில நேரங்களில் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு இல்லை என்றும் சொல்கிறார், ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில்லை. அன்பானவர்களே, சில நேரங்களில் பொறுத்துரு என்று சொல்கிறார், சில நேரங்களில் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கிறார். இல்லை என்று சொல்லுகிறார், ஆம் என்று சொல்லுகிறார், சில நேரம் ஆமேன் பொறுத்துரு என்று சொல்கிறார். இந்த கானானிய ஸ்திரீக்கு சொன்னது போல பதிலே சொல்லாமலே இருக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா கேட்கவில்லையா என்று கூட நமக்கு தெரியாது. நம்முடைய ஜெபம் ஆண்டவர் செவிகளில் விழுந்ததா என்று கூட தெரியாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா, எந்த பதிலும் சொல்கிறார் என்றே தெரியாத நிலையில ஒரு அமைதியான நிலைமை, அது ரொம்ப கஷ்டமான சோர்வுக்குள்ளாக்கும். இன்னைக்கு இந்த காலவேளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற முக்கியமான செய்தி என்னவென்றால், கேட்கப்படாத ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காலையில் சொல்லுகிறேன். எத்தனை பேருடைய வாழ்விலே நீங்கள் ஜெபித்தும் கேட்கப்படாத ஜெபங்கள் இருக்கிறதா? சில ஜெபங்கள் கேட்கப்படாது, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆனால் சில ஜெபங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஜெபத்துக்கு இதுவரை பதில் கிடைக்காமலே இருக்கும். நாமே அந்த ஜெபத்தை செய்ய மறந்து இருப்போம். நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் அது எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று ஜெபிப்பதையே விட்டுவிட்டிருப்போம். நான் இந்த காலவேளையில் அன்பானவர்களே, ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததை பற்றி உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். பதில் கிடைக்காத ஜெபங்களை பற்றி பார்க்கும்போது பதில் கிடைத்த ஜெபங்களை நாம் ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் ஆண்டவரோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரோ அதை மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் பதில் கிடைக்காத ஜெபங்கள் தான் நினைவில் இருக்கும். ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததெல்லாம் நம்ம பல நேரத்தில் மறந்துடுவோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருப்பார்ல, அதெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்காம இருப்பார்ல, அதுதான் ஞாபகத்து இருக்கும். ஏன்னா நமக்கு எப்போவுமே நடந்தது ஞாபகம் இல்லை, நான் கேட்டது கிடைக்கலன்றது தான் ஞாபகத்தில் வச்சுருப்போம். அப்படித்தானே நடக்கிறது நம்ம வீடு குடும்பங்களிலும் அப்படி தானே. கிடைத்ததெல்லாம் மறந்துடுவோம், கிடைக்காதது மட்டும்தான் ஞாபகம் வச்சு குறை சொல்லுவோம். இதெல்லாம் கிடைக்கலையா, அதெல்லாம் கிடைக்கல, அதை கேட்டனே எதை கேட்டனே அது தரலையன்றதை கிடைக்காது ஞாபகத்தில் ஆழமாக நிற்கும். ஆனால் கிடைச்சது நாம் மறந்திருப்போம். பல நேரத்தில் நாமும் நன்றி இல்லாதவர்களாக இருப்பது உண்டு. ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கிற போது ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்தாலும் கேட்கப்பட்ட ஜெபங்களை நாம் மறந்து விடாமல் தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னொன்று சொல்ல விரும்புகிற அன்பானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பைபிள்லையும் நிறைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கு. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் நிறைய சாட்சிகள் உண்டு. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உண்மையா சொல்லுங்க, என்னுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது பாஸ்டர் அப்படின்றவங்க ஒரு அலையில் சொல்றீங்களா? பிரைஸ் எல்லாம். எல்லாருடைய வாழ்விலும் இந்த 3 விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஜெபங்கள் கேட்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கும், ஜெபத்திற்கு இல்லை என்ற பதிலும் நாம் பார்த்திருப்போம், சில நேரங்களில் ஜெபத்துக்கு பதிலே இதுவரை கிடைக்காத அனுபவங்களும் இருக்கும். இந்த 3 எல்லாருடைய வாழ்விலும் இருக்கும். ஆனால் ஜெபம் கேட்கப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கும். கேட்கப்படாத ஜெபங்களை பற்றி நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பதில் கிடைத்த ஜெபங்களை விட பதில் கிடைக்காத ஜெபங்கள் ரொம்ப வலிமையானது என்பதை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தெரியும். நான் இந்த செய்தியில் நான் உங்களோடு பேசும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கேட்கப்பட்ட ஜெபங்களை விட கேட்கப்படாத ஜெபங்கள் ரொம்ப வலிமையானது. அது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதான்னு தெரில. ஆனால் நமக்கு ஆசை ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று. ஆனால் கேட்கப்பட்ட ஜெபத்தை விட கேட்கப்படாத ஜெபம் இன்னும் வலிமையானது, ஆசீர்வாதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் கேட்கப்பட்டால் சந்தோஷம்தான், ஆனால் கேட்கப்படாவிட்டால் சோர்ந்து போகாதிருங்கள். கேட்கப்பட்ட ஜெபத்தை விட கேட்கப்படாத ஜெபம் வலிமையானது, மிக பெரியது, உயர்ந்தது. அது யாருக்கென்றால் உண்மையாய் தேவனுடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு. நாம் சரியாக இருந்தும்
ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லை என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். அதற்கு சில காரணங்கள் இருக்கும். அதாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படும்னு பைபிளில் இருக்குல்ல. பரிசுத்தத்தோடு ஜெபம் பண்ணணும் இருக்கு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும், உறுதியாக ஜெபம் பண்ணணும், போராடி ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், இப்படி ஒரு மனமாக ஜெபம் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் பைபிளில் இருக்கு. அப்போ பைபிள் சொல்லப்பட்டபடி ஜெபித்தால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அப்படியானால் ஜெபம் கேட்கப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது போல நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கும் சில காரணங்கள் என்ன செய்யுது பைபிள்ல இருக்கு. காரணங்கள் இல்லாமல் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருப்பதில்லை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதற்கும் காரணம் இருப்பது போல தேவன் ஜெபத்தை கேட்கல அப்படின்றதுக்கும் காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த காரணங்களை தான் இன்னைக்கு இந்த கால வேளையில நாம் பார்க்க விரும்புகிறோம். ஒரு 5 மனிதர்களை 5 பேரை குறித்து பைபிள்ல படிக்க போறோம். ஒன்னு தாவீதின் கேட்கப்படாத ஜெபங்கள். தாவீது வாழ்க்கையில கேட்கப்படாத ஜெபங்கள் இருந்தது. ஆனா தாவீதின் வாழ்வில தேவனுடைய பிள்ளைகளை அவன் நல்லா ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனிதன். அவனுடைய வாழ்வின் பெரும் பகுதி தேவனை சார்ந்தே இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையின் மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கு. ஆனா அவன் ரொம்ப அதிக நேரங்களை ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் தாவீது அதிக நேரங்களை செலவு பண்ணியிருக்கிறார் அப்படின்றத வேதத்தில் பார்க்குறோம். நான் நிறைய வசனங்களை உங்களுக்கு சொல்லி வாசிக்க சொல்ல முடியாது. இந்த சத்தத்தில் நானே சில வசனங்களை சொல்லி விடுகிறேன். நீங்கள் முடிஞ்சால் அந்த வசனத்தை பைபிளில் வாசிக்கலாம், நீங்கள் படித்து கொள்ளலாம், இல்லை எழுதி கொள்ளுங்க. நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனங்களை படிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டில வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். இந்த இடத்துல தாவீது ராஜாவான பிறகு அவனுக்கு இருந்த சத்துருக்கள் எல்லார் கையிலிருந்தும் அவனை விடுவித்த பிறகு தாவீது மனசுல உண்டான ஒரு எண்ணம் என்னவென்றால், நான் கேதுரு மரங்கள் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிறேன்னு, ஆலயம் திரைச்சிலை நடுவில் இருக்கிறத, ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனா ஒரே வரியில ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணும்னு விரும்பினேன். அது நல்ல ஆசைதான். இதுவரைக்கும் யாருக்கும் தோன்றாத ஆசை. அன்பானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் தான் செய்ய சொல்றார். மோசே தான் செய்யணும்னு நினைக்கல. ஆனா ஆலயத்தை தேவன் சொல்லல, தாவீதே விரும்புறான். ஆண்டவர் சொல்லாம தாவீதுக்கே ஒரு ஆசை, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு. அதுக்கு முன்னாடி சவுலுக்கு அது வரல, அதுக்கு முன்னாடி சாமுவேலுக்கு வரல, அதுக்கு முன்னாடி ஏலிக்கு வரல. இப்படி எத்தனையோ பேருக்கு வராத ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் தாவீதுக்கு ஏற்பட்டது. பாராட்டப்பட வேண்டியது. இது ஆண்டவரை பின்னாடி சொல்றாரு, இது நல்ல காரியம்தான். ஆனா தாவீது ஆலயம் கட்டுறது கர்த்தர் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரனாகிய உன் கற்ப பிறப்பாகிய உடைய குமாரனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றாரு. இந்த ஆண்டவர்கிட்ட ஆலயம் கட்டணும்னு அவன் வேண்டிக் கொண்ட ஜெபம் கேட்கப்படவில்லை. நல்ல ஒரு ஜெபம் தான், தேவனை சார்ந்த ஜெபம் தான். ஆண்டவர் தனக்குன்னு கூட கேட்கல. அதாவது தனக்காக கேட்கப்பட்ட ஒன்று அல்ல, தேவனுக்காக கேட்கிற ஒன்று கூட அங்க கேட்கப்படவில்லை, பதில் இல்லை. ஆனால் தாவீதின் மனதில் தாகமும் வாஞ்சை இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தா தாவீது தேவனுக்காக ஆலயம் கட்டுறதுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் தேவையான சகல பொருட்களையும் திரளாக சேர்த்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கத்து எவ்வளவு தங்கம்னு லட்சக்கணக்கான சேக்கல் தங்கத்தை சேகரிக்கிறான், வெள்ளியை சேகரிக்கிறான். வெண்கலத்தை சொல்லும் போது நிற்க முடியாத அளவுக்கு வெண்கலத்தை சேர்த்தானா, எடை கூட பார்க்க முடியலையா, அவ்வளவு வெண்கலத்தை சேர்த்தானா தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. அப்படின்னா தாவீதை பாராட்ட வேண்டும் அல்லவா? எவ்வளவு வாஞ்சையும் தாகமும் தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு அவன் முயற்சிக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை வேண்டான்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். அதுக்கான காரணமும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தில் சொல்லும்போது சாலமோன் தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சுற்றிலும் அவர் யுத்தம் செய்ததுனால அவருக்கு ஆலயம் கட்ட கர்த்தர் அனுமதிக்கலன்னு சொல்றார். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். சாலமோன் என்ன சொல்றான்னா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு யுத்தம் செய்யறதுக்கே நிறைய நேரம் ஆயிடுச்சுன்னு அவன் நாசூக்கா சொல்றான். ஆனா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 17-18 படிக்கிறோம், உன் குமாரன் ஆலயத்தை கட்டுவான்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை படிக்கும்போது அவன் மிகுதியான இரத்தத்தை சிந்தினான்னு சொல்லியிருக்கு. தாவீது மிகுதியான இரத்தத்தை சிந்தினபடினால இந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டியதில்லை, உன் குமாரன் வருவான், அவன் காலம் சமாதானமாக இருக்கும், யுத்தம் இல்லாமல் இருக்கும், ஆகவே சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்றார். அப்ப என்ன ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, அவருடைய ஆலயம் பரிசுத்தமானது. அவருடைய ஆலயத்தை ஆண்டவர் சொல்றார் தாவீதுட்ட, நான் உங்ககிட்ட ஆலயம் கட்டணும்னு கேட்டேன்னா, நான் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினேனே, என்னைக்காவது நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலயம் கட்டு, நான் அதில் வாசம் பண்ணணும்னு உன்கிட்ட கேட்டேனா, நீ எவ்வளோ பெரிய ஆலயத்தை எனக்காய் கட்டுவாய் இப்படிலாம் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆலயம் பரிசுத்தமானது, அந்த ஆலயத்தை கட்டணும்னா பரிசுத்த கைகளோடு கட்டணும்னு ஆண்டவர் சொல்றார். இதுதான் அந்த சாராம்சம். தாவீது யுத்தம் செய்து ஏராளமான யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்ததான யுத்த காலகட்டங்களில் இரத்தம் சிந்த வைத்த தாவீது. ஆகவே நீ இந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று அவனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்க, ஆண்டவர் நினைக்கிறாரு இந்த ஆலயத்தை சாலமோன் தான் கட்டினா, ஆனா தாவீதை விட சாலமோன் சிறந்தவனா என்றால் இல்லை. அதான் சொல்றேன், தாவீது ஆலயம் கட்ட விரும்பியும் கட்ட முடியவில்லை. ஆனால் ஆலயம் கட்டணும்னு விரும்பாத ஒரு மனிதன் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். காரணம், தாவீது கடைசியாக சொல்லி போகிறான், தேவனுக்கு ஆலயம் கட்ட எல்லாம் சேர்த்து வைத்து விட்டேன், இந்த ஆலயத்தை உன்னதமானவருக்கு நீ கட்ட வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார்னு தாவீது சொன்னதுனால சாலமோன் ஆலயம் கட்டுறான். நல்ல கவனிங்க, ஆலயம் கட்ட விரும்பியது தாவீது, ஆனால் கட்டியது சாலமோன். ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சா, தாவீது ஆலயம் கட்டாவிட்டாலும், நீ இப்படி சொன்னால் தாவீதின் ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும், சாலமோன் ஆலயத்தை கட்டினாலும், அன்பானவர்களே, தாவீது தான் சிறந்தவனாக இருக்கிறான். நான் சொல்றேன், ஜெபம் கேட்கப்படுவதை விட கர்த்தர் நம்மை நேசிப்பதே உயர்ந்தது. தாவீதின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கல, வேணான்ட்டாரு. ஆனா தாவீது ரொம்ப அதிகமா நேசித்தார். நல்லா கவனிக்கிறீங்களா? தாவீதின் ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும் தாவீதை கர்த்தர் ரொம்ப நேசித்தார். அப்ப இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னா, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டா சந்தோஷம், கேட்காட்டாலும் பரவாயில்ல, என் மேல கர்த்தர் அன்பா இருந்தால் அது போதும் என்று நினைக்கிற ஒரு விசுவாசத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். தாவீது தன்னுடைய ஜெபத்தை கேட்காததற்காக, அல்லது நான் ஆலயம் கட்டணும்னு விரும்பினேன் கர்த்தர் வேண்டான்ட்டாரன்னு தாவீது வருத்தப்பட்டானா, அல்லது ஆண்டவர் கேட்காதனால் கர்த்தர் கோபப்பட்டானா, இல்லை ஆண்டவரை வெறுத்து விட்டானா என்றால் இல்லை. ஆண்டவர் தன் ஜெபத்தை கேட்காவிட்டாலும் தேவனை நேசித்தான். இதானே கேள்வி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்காட்டாலும் நாம் அவரை நேசிக்கணும். நம்முடைய ஜெபம் கர்த்தர் கேட்பதை விட அவர் நம்மை நேசிப்பதே ரொம்ப உயர்ந்தது. அதாவது ஒரு ஜெபத்திற்கு பதிலை விட தேவனுடைய அன்பு ரொம்ப உயர்ந்தது. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே, நான் உன் ஜெபத்தை கேட்கல தான், ஆனா உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நான் எல்லாவற்றையும் உனக்கு நன்மைக்காக செய்கிறேன். தேவன் ஜெபத்தை கேட்காவிட்டாலும் தாவீதின் மேல் தேவன் மிகவும் அன்பாகவே இருந்தார். நல்ல கவனிங்க, தாவீதின் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறதா என்றால் அவன் வாழ்வில் கேட்கப்பட்ட ஜெபங்கள் ரொம்ப அதிகம்.
2 சாமுவேல்ல 22:7 தாவீது சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. இன்னும் நிறைய சங்கீதங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று நிறைய வசனங்கள்ல தாவீது சொல்லியிருக்கிறார். தாவீதின் ஜெபத்தை கர்த்தர் நிறைய கேட்டிருக்கிறார். அவர் பாதுகாத்திருக்கிறார், அவனை உயர்த்தி இருக்கிறார், அவன் சத்துருக்கள் கைகளில் வெற்றி கொடுத்திருக்கிறார். தேவன் தாவீதின் ஜெபத்தை கேட்டது ரொம்ப அதிகம். ஏராளமான ஜெபங்களை கர்த்தர் அவர் கேட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த இடத்தில் மட்டும் அவன் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. கேட்கப்பட்ட ஜெபங்கள் நிறைய இருக்கும்போது கேட்கப்படாத ஜெபங்களும் தாவீதை போன்ற தேவ பிள்ளைகள் வாழ்வில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்று, தேவ பிள்ளைகளை, உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் ஜெபத்தை கேட்டாலும் அது ஆசீர்வாதம் தான். உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்காவிட்டாலும் அது இன்னும் கூடுதலான ஆசீர்வாதம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லை என்று இன்னைக்கு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நிறைய இடங்கள்ல நீங்க அப்படி சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஜெபத்திற்கான பதிலை விட தேவனுடைய அன்பு மிகவும் வலிமையானது, மிகவும் உயர்ந்தது. ஜெபத்திற்கான பதில் வேணுமா, ஆண்டவருடைய அன்பு வேணுமா அப்படின்னு கேட்டா ரெண்டும் தான் நமக்கு வேணும். இல்ல ரெண்டுல ஒன்று தான் அப்படின்னா எதை தெரிந்தெடுக்க போகிறோம்? எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா? என்ன ஒரு அலைய கை வைத்து சொல்கிறீங்களா? கேட்கப்படாத ஜெபம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால தான் ரொம்ப டல்லாக இருக்கீங்களா? அன்பானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஜெபத்திற்கான பதில் வேணுமா, தேவனுடைய அன்பு வேணுமா? நமக்கு கேட்டால் ரெண்டும் தான் வேணும். தேவ அன்பு மட்டும் வேணும், எனக்கு ஜெபத்துக்கு பதில் வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டோம். ரெண்டும் தான் வேணும். எனக்கு ஜெபத்துக்கு பதிலும் வேணும், அவருடைய அன்பு வேணும். இன்னொரு கேள்வி ரெண்டாவதாக கேட்டா, இதில் எது வேணும் அப்படின்னு கேட்டா, ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு தேவனுடைய அன்பு தான் வேணும். இந்த இடம் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா தேவனுடைய அன்பை எதிர்பார்க்குற ஒரு மனுஷனுக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காட்டாலும் அவனை கைவிட மாட்டார், அவனை பாதுகாப்பார். அவனை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து, கேட்கப்படாத ஜெபம் ஒன்று இருக்குல்ல, அதை விட கூடுதலான ஒரு இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு வைப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன், ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சோர்ந்து போகாதீங்க. அன்பானவர்களே, கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஜெபத்திற்கு பதில் பெற்றவனை விட தேவனாலே நேசிக்கப்படுகிற ஒருவனே மேலானவனாக இருக்கிறான். அன்பானவர்கள், மோசேயின் வாழ்விலையும் கேட்கப்படாத ஜெபங்கள் இருந்தது. மோசே வாழ்க்கையில் கேட்கப்படாத ஜெபங்கள் இருந்தது. உபாகம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 25-28 வசனங்களை படிக்க விரும்புகிறேன். உபாகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25-28. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 28வது வசனத்தை படிக்கும்போது, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். நல்லா கவனிக்கிறீங்களா? மோசேயின் ஜெபம் என்ன? இங்க அவன் ஜெபம் என்னவென்றால், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்தரத்திலெல்லாம் நடத்தியாச்சு. 40 வருஷம் முடிய போது கானானுக்குள்ளே போகக்கூடிய நேரம். யோர்தானுக்கு பக்கத்தில் நெருங்கியாச்சு. யோர்தானை தாண்டுனா கானான் தேசம்தான். யோர்தானுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, யோர்தானுக்கு அந்த பக்கம் தான் முழு கானான்னு இருக்குது. அப்போ யோர்தானுக்கு பக்கத்தில் நெருங்கி வர்றோம் பாருங்க. இப்போ மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் கானான் தேசத்துக்குள்ளே இந்த ஜனம் நடத்தி கொண்டு போகணும், அதை பார்க்கணும், அந்த நல்ல மலைகளை லீபனோனையும் பார்க்கணும், வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ கானானுக்குள்ளே போக முடியாது. எதனால ஆண்டவர் மோசையை கானானுக்குள்ளே கொண்டு போகலன்னு உங்களுக்கு தெரியுமா?
பிரைஸ் தி லார்ட். தெரியுன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. நீங்க சொன்னா எனக்கு புரியாது, காரணம் எனக்கு தெரியும் பாஸ்டர்ன்றவங்க கை தூக்குங்க. உங்களை பாராட்டு. என்னங்க தெரியாத காரணம்? சாராள் சங்கரி சிஸ்டர் வந்து இப்படி அடிச்சான்னு காமிச்சாங்க கைய, அதான காரணம். பிறகு எது கை தூக்க மாட்டேங்கிறிய? காரணம் உங்களுக்கு தெரியும், தப்பா சொல்லிடுவோம்னு கை தூக்காம இருக்கீங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கன்மலையில் தண்ணீர் கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு கன்மலையோட பேசு. ஆனா மோசே என்ன செய்துட்டான் அப்படின்னா, சரியான கோபம். ஏன் ஆண்டவரை கோபப்படுத்துறீங்க அப்படின்னு நினைச்சு கோபத்தினால 2 முறை கையில் உள்ள கோலை வச்சு கன்மலைய அடிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, என்ன பரீட்சை பார்த்தீங்க, அதனால நீயும் கானானுக்குள்ள போக முடியாது, ஆரோனும் கானானுக்குள்ள போக முடியாது. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ போக முடியாதுன்னு. எவ்வளவு மோசே கஷ்டம் நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் எல்லாரையும் கொண்டு வந்துட்டு இவரே போக முடியாம இருந்தா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? ரொம்ப கஷ்டம் அது. ஆண்டவரே, கானான்னு சொல்லி தானே இந்த ஜனங்களை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தேன், அந்த கானானை நான் கூட அனுபவிக்க முடியாதா அப்படின்னு ஏக்கத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரே, நான் பார்க்கும்படி, அந்த மலைகளை பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், நோ, அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆண்டவர் மோசேயை நேசிக்கிறவர் தான், ஆனால் அவனுடைய ஜெபம் அங்கே கேட்கப்படவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கூட சில நேரம் என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. ஆனால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. அவர் ஜெபத்தை கேட்கவில்லை என்பதால் அவர்களை நேசிக்கவில்லை என்று எண்ணிவிடக் கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை என்பதால் அவர்களை தேவன் நேசிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவர்களை ஜெபத்தை கூட சில நேரம் கேட்பதில்லை, ஆனால் தேவன் அவைகளை நன்மைக்காக செய்கிறார். அதை விட மேலான ஒன்றை கொடுப்பார். நிச்சயமாக அதனாலே ஒரு இழப்பு நமக்கு வரும் என்பதை அறிந்து கூட அதை கொடுக்காமலும் கர்த்தர் இருக்கலாம். நாம் கேட்டவைகளை தேவன் தராதற்கு காரணம் இருக்கும். ஏனென்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்பதாலோ, அது நம்முடைய ரட்சிப்பையை இழக்க பண்ணிவிடும் என்பதாலேயோ, அல்லது அது கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து விடும் என்பதாலேயோ தேவன் சில நேரங்களை கொடுக்காமல் இருக்கலாம். அன்பானவர்களே, கொடுப்பதை விட கொடுக்காததே நமக்கு நன்மை உண்டாகும் என்பதனால் தேவன் சில நேரம் ஜெபத்தை கேட்காமல் இருக்கலாம். நம்முடைய ஞானத்திற்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறதில்லை, நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். மோசேயின் ஜெபம் கேட்கப்படவில்லை. மோசேயின் ஜெபம் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கிறதா? ஆமா, நிறைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. மோசேயின் கேட்கப்பட்ட ஜெபங்கள் என்ன? அவன் மிரியாமுக்காக, ஆரோனுக்காக மோசே ஜெபம் பண்ணினதை பைபிளில் படிக்கிறோம். என்னாகமம் 12:13 படிக்கும்போது இந்த மிரியாம் வந்து மோசேயினுடைய மனைவி நிமித்தமாக மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், பிரச்சனை பண்ணுகிறார்கள். அன்பானவர்களே, மோசே ரொம்ப கஷ்டப்படுகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் மிரியாமையும் ஆரோனையும் தண்டிக்க விரும்புகிறாரு. ஆண்டவர்கிட்ட மோசே வந்து கதறி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, அவளை காப்பாற்றும், அவளை மன்னியும் என்று ஸ்தோத்திரம் மிரியாமுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவர் மிரியாமை வந்து குஷ்டத்தினால அவளை தண்டித்தார் என்பதை பார்க்கிறோம். அவளுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு மிரியாமை கர்த்தர் சுகமாக்கினார். 2வது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தரையிலே விழுந்து கிடந்தான் இருக்கு. புசியாமலும் குடியாமலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தரையிலே விழுந்து கர்த்தர்ட்ட கிடந்தான் சொல்ல இருக்கு. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் படிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் செய்த பாவத்திற்காக கர்த்தரை மறந்து பொன் கன்று குட்டியை செய்ததினாலே அவர்களுக்கு பிரச்சனை வந்த போது அவங்களுக்காக மோசே அழுது மன்றாடினான். கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார் அல்லது மன்னித்தார். இங்கெல்லாம் ஜெபம் நடந்திருக்கு. அப்புறம் என்னாகமம் 9:20 ஆரோனுக்காக ஜெபம் பண்ண. ஆரோன் தான் பொன் கன்று குட்டி செய்தான், அதனால கர்த்தர் ஆரோன் மேலே கோபமா இருந்தார். மோசே ஆரோனுக்காக ஜெபித்ததுனால ஆரோனை ஆண்டவர் மன்னித்தார். இப்படி
மோசே ஜெபித்த பல ஜெபங்களுக்கு தேவன் பதிலளித்திருக்கிற போது மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் மோசேக்கு பதில் கிடைத்தது. தனக்காக ஒன்றை கேட்க போது தேவன் மோசேயின் இடத்துல பதில் கொடுக்கவில்லை, அவனுக்கு அதை கிடைக்கவில்லை. ஆனால் மோசே ஒரு நாளும் கர்த்தர் எனக்கு நான் கேட்டதை தரவில்லை என்று கர்த்தரை கோபித்துக் கொள்ளவில்லை. தொடர்ந்து கர்த்தருக்காகவே நின்றான், கர்த்தரை நேசித்தான், ஆண்டவர் மேல் பிரியமாயிருந்தான். மோசேக்கு தெரியும், என் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கல, ஆனா என் மேல் கர்த்தர் மிகவும் அன்பா இருக்கிறார் என்பது மோசேக்கு தெரியும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கலன்றதுனால சோர்ந்து போகாதீங்க. இன்னும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அன்பானவர்களே. இது மிக முக்கியமான விஷயம், கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மோசேக்கு பதிலாக யோசுவாவை ஏற்படுத்தி அவன் மூலமாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் கானான் தேசத்தை பங்கிடும்படியாக ஒரு வாய்ப்பை யோசுவா கையில் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் மோசேயை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். மூணாவது ஒரு மனிதரை பார்க்கிறோம், ஆபிரகாமின் கேட்கப்படாத ஜெபங்கள். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வாழ்வில் ஜெபம் கேட்கப்படவில்லையா? ஆம், ஸ்தோத்திரம். முதலாவது ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் போது அங்கே ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன். முந்தின வசனத்தில் சொல்றார், மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஆண்டு சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. கேடகமெல்லாம் ரைட் தான், ஆனால் குழந்தை இல்லையா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்றான். அதுக்கு பதிலாக கேட்குறான், பரவாயில்ல, எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கான் எலியேசரு, அவனை நான் பிள்ளையாக எடுத்துக்கிட்டா, தத்து பிள்ளையாகன்னு அவன் கேட்குறான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல, இல்லை என்று சொல்லுகிறார். எலியேசர் அல்ல உனக்கு பிள்ளை, உனக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை நான் தருவேன் என்று ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு ஜெபம் செய்கிறான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19, 20 இந்த வசனங்கள்ல படிச்சா ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு, இஸ்மவேல் பிழைப்பானாக. முதல்ல எலியேசருக்காக ஜெபம் பண்றான், ரெண்டாவது இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்றான். ஆகார் மூலமாக பிறந்த பிள்ளை. பாருங்க, அவனுக்கு ஈசாக்கு கிடைப்பான் என்ற நம்பிக்கை ஏற்று போற நிலைமையில இடையிலே ஒன்றை சொல்லுகிறான், இஸ்மவேல் பிழைப்பானாக ஆண்டவரே. ஏன்னா அவனுடைய வாழ்விலே வயது 100 எட்டி விட்டது, இதற்கு மேல வழியில்லை என்ற நிலையில அவன் இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு ஒரு பக்கத்தில் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறார் தான், ஆனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. ஈசாக்கு தான் பிள்ளை என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அப்படியானால் கேட்கப்படாத ஜெபங்கள் ஆபிரகாம் வாழ்விலும் இருந்தது. ஜெபம் கேட்கப்படுவதற்கு விசுவாசம் ரொம்ப அவசியம்னோ, ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனுடைய ஜெபமே கேட்கப்படலை. நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, என் ஜெபம் கேட்கப்படலையே, 10 வருஷமா இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், 10 வருஷமா புருஷனுக்காக, பிள்ளைக்காக, அல்லது எத்தனையோ தேவைகளுக்காக நான் இவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு ஜெபம் கேட்கப்படலைன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா விசுவாசத்தின் தகப்பனுக்கே ஜெபம் என்ன செய்யல, கேட்கப்படாமல் இருந்திருக்கு. ஆனா ஆபிரகாம் கர்த்தரை விட்டு விடவில்லை, ஆபிரகாம் கர்த்தரை மறந்து விடவில்லை, கர்த்தரை வெறுத்து விடவில்லை. அந்த நிமிடத்திலும் கூட ஆபிரகாம் தேவனை தொடர்ந்து பின்பற்றினான், நேசித்தான், விசுவாசித்தான். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கால வேளையில ஆபிரகாமுடைய வாழ்விலே கேட்கப்படாத ஜெபங்கள் இருந்தன. சரி, கேட்கப்பட்ட ஜெபம் இருக்கா ஆபிரகாம்கிட்ட? ஆமா இருக்கு. ஆபிரகாமின் எத்தனையோ ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கேராரனுடைய ராஜா அபிமெலேக்கு அங்கே ஆபிரகாமினுடைய மனைவியை எடுத்துக்கொண்ட போது கர்த்தர் அபிமெலேக்கினுடைய குடும்பத்தை ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருந்தார். பாருங்கள்,
அபிமெலேக்கு ஆபிரகாமிட்ட சொன்ன போது ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அபிமெலேக்குடைய வீட்டில் தேவன் கற்பத்தின் பிரச்சனைகளை மாற்றி அங்கே பிள்ளைகள் பெறும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டு அபிமெலேக்குக்கு உதவி செய்தார். ஆதியாகமம் 18:22 அந்த புருஷர் அவிடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஒன்று ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அபிமெலேக்குக்கு உதவி செய்தவர், ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு லோத்துக்கு உதவி செய்தவர், அங்கெல்லாம் ஆபிரகாமுடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டவர். இங்கே அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை. அன்பானவர்களே, கேட்கப்பட்ட ஜெபங்கள் இருக்கும் இடத்திலேயே கேட்கப்படாத ஜெபங்களும் இருக்கத்தான் செய்யும். அன்பானவர்களே, கேட்கப்பட்ட ஜெபங்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கேட்கப்படாத ஜெபங்கள் மத்தியில் தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். தேவன் இதிலும் பெரிதானவைகளை ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2 கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று ஏங்குகிற தேவ பிள்ளைய, உங்களுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் இது. சோர்ந்து போகாதிருங்கள். கேட்கப்பட்ட ஜெபங்களை விட கேட்கப்படாத ஜெபங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தேவன் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் தான் கேட்கப்படவில்லை, நீங்கள் கேட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஜெபத்தை தான் தள்ளி வைத்தார், உங்களை தேவன் தள்ளி வைக்கவில்லை. ரொம்ப மறந்துடக்கூடாது. ஜெபத்தை தான் வச்சுட்டார் ஒரு பக்கத்தில், ஆனால் உங்களை ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை, உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. உங்களை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரனா அதை விட மேலே தரப்போறார் அர்த்தம். அதான் உண்மை. அதை விட கூடுதலான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆபிரகாம் வாழ்வில இஸ்மவேலை விட எலியேசரை விட மேலான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். ஈசாக்கை தேவன் கொடுத்தார், அவனை மேலாக மாற்றினார். அன்பானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமின் வாழ்விலே பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுத்தார். 4வது ஒரு மனுஷரை படிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்கே பவுல் சொல்லும்போது பவுலுடைய வாழ்வில் கேட்கப்படாத ஜெபங்கள் இருந்தது. பவுல் பரிசுத்தவானா? ஆமா. பவுல் விசுவாசமானவரா? ஆமா. பவுல் கடினமான உழைப்பாளியா? ஆமா. தேவனுக்காக சபைகளை கட்டியிருக்கிறாரா? ஆமா. நிருபங்களை எழுதியிருக்கிறாரா? ஆமா. ஊழியர்களை ஏற்படுத்தினாரா? ஆமா. பவுல் செய்த பராக்கிரமம் அதிகம், வைராக்கியம் அதிகம். இயேசுவுக்காக பவுல் செய்த சாதனைகள் அதிகம். பவுலை போல யார் செய்ய முடியும்? பவுலோடு நம்ம எல்லாம் ஒப்பிட முடியுமா? அவருக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள உறவு மேலானது. ஆண்டவருக்காக அவர் செய்த காரியங்கள் ரொம்ப அதிகம். ஆனா இவ்வளவு மத்தியிலையும் பவுலுக்கும் கேட்கப்படாத ஒரு ஜெபம் என்ன செய்து இருக்கு. சகோதரா சகோதரி, நீங்க உன்னை கூர்ந்து கவனிங்க. எனக்கு தானா இந்த சூழ்நிலை, எனக்கு மட்டும்தான் கர்த்தர் இப்படி செய்யறாரா அப்படி நினைக்காதீங்க. பவுலுக்கே ஆண்டவர் சில இடத்துல ஜெபத்தை கொஞ்சம் பொறுத்து வச்சிருக்கிறாரு, தள்ளி வச்சிருக்காரு. ஆண்டவர் பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் நன்மையாக செய்கிற தேவன் நீங்க ஏத்துக்கிற முடியுமா? நீங்க அந்த இடத்துக்கு வர்றீங்களா? அந்த சூழ்நிலைக்கு வர முடியுமா? உங்களை ஆண்டவரே உங்க கையில தருகிறேன், நான் ஜெபிக்கிறேன், மன்றாடுறேன். என் ஜெபத்தை கேட்டாலும் சந்தோஷம், என் ஜெபத்தை கேட்காட்டாலும் நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். ஆனா ஜெபத்தை கேட்காதனால நான் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுக்காக நிக்கணும், வாழணும், வைராக்கியமா இருக்கணும். அப்பா உங்க பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே, கர்த்தர்ட்ட கேளுங்க. அல்லேலூயா. என் ஜெபத்தை நீங்க கேட்காதனால ஆண்டவரே நீங்க என்னை கைவிட மாட்டீங்க நம்புறேன். இதுக்கு தான் நீங்க ஒன்றும் பதில் சொல்லல, ஆனா இதை விட இன்னொன்னு பதில எனக்கு நீங்க தருவீங்க நம்புறேன் ஆண்டவரேன்னு கர்த்தர்ட்ட உறுதியா நீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எனக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை நான் இந்த வசனங்களை படிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பவுல். அவன் ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கல, ஆனா அவனுடைய ஜெபம் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கா? ஆமா, நிறைய இடத்துல பவுல் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணியும் கேட்டிருக்கிறாரு, ஜெபம் பண்ணாம கட்டளையிட்ட போது நடந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட்.
ஆமென், ஸ்தோத்திரம். மெலித்தா தீவிலே போய் அந்த தீவின் ராஜாவினுடைய தகப்பனாருக்கு ஜெபம் பண்ணாரு. அங்கே அவர் குணமடைகிறாரு. அந்த தீவார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்தார். பவுல் போய் ஊழியம் செய்த இடங்களில் எல்லாம் அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எத்தனை பேரையோ கர்த்தர் விடுவித்தார். ஆமென். சப்பானிகளை பார்த்து எழுந்து நட என்று சொன்னபோது எழுந்து நடந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இவன் ஜெபித்து தேவன் அற்புதங்களை செய்வது ஒரு பக்கம், இவனுக்குள்ளேயே வல்லமை இருந்தது. இவனே அற்புதங்களை செய்தான் கர்த்தர் வல்லமையினால. அப்படியெல்லாம் செய்த பவுலுடைய வாழ்வில் கூட கேட்கப்படாத ஜெபம் ஒன்று இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, அன்பானவர்களே, எத்தனையோ வருஷங்கள் ஆயிட்டு, ஆனா பவுலுக்கு அந்த ஜெபம் கேட்கப்படவே இல்லை. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட பதில் ஒன்னே ஒன்று, என் கிருபை உனக்கு போதும். அதுதான் அவனுக்கு கிடைத்த பதில், என் கிருபை உனக்கு போதும். பவுல் சொல்றாரு, என் ஜெபம் கேட்கப்பட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்காக பலன் அடைஞ்சிருக்க முடியாது. என் ஜெபம் கேட்கப்படாதனால தான் ரொம்ப பலனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கேட்ட ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் பலவீனத்தை மாற்றும். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த முள்ளை என்ன செய்யும்? எடுத்து போடும். அது பவுலுடைய சரீரத்தில் காணப்பட்ட ஒரு பலவீனம் சொல்றாங்க. தெளிவாக அது சொல்லப்படலை, ஆனால் வேத பண்டிதர்கள் யூகிக்கிறாங்க. அந்த முள் என்னவா இருக்கும்னா, அது அவருடைய கண்களில் நீர் வடிந்து கொண்டே இருந்தது என்று சொல்லுகிறார்கள் சிலர். அவருடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இன்னொருத்தர் சொல்றார், மனைவி தான் அவருக்கு பலவீனம் சொல்றாங்க. இப்படி ஏதோ ஒரு பலவீனம் அவர் சரீரத்தில் இருந்தது சொல்லப்படுது. ஆனா என்னன்னு சொல்லல. ஆனா கெஞ்சிறாரு, அப்பா இந்த பலவீனத்தை என்னை விட்டு என்ன செய்யுங்க, நீக்கி போடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு பவுல் மன்றாடி அழுகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பலவீனம் உன் கூட தான் இருக்கும், ஆனா அந்த பலவீனம் உன்னை அழிக்காதபடி என் கிருபை உனக்கு தாங்கும். அந்த பலவீனம் உன்னை ஒன்றும் செய்யாதபடி என் பலன் உனக்கு தாங்கும், என் கிருபை உனக்கு தாங்கும். பலவீனத்துல நீ மாண்டு போவதில்லை, அந்த பலவீனத்தை மேற்கொள்ளும் கிருபையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, ஏன் அந்த பலவீனம்னா, அடிக்கடி நான் என்னை உயர்த்தாத படிக்கு அந்த முள் என்ன செய்தான்? குத்துகிறது. அப்போ இந்த முள் இருந்ததுனால தான் பவுல் பெருமை அடையாம இருக்காரு. அந்த முள்ள கர்த்தர் எடுத்து போட்டிருந்தா என்ன ஆகும்னா, பவுல் பெருமை அடைந்து தேவனுக்கு விரோதமா போயிருப்பாரு. இது எல்லாம் என்னால் உண்டானதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லாம இருக்கிறது காரணம், அந்த முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது தான். உங்க வாழ்க்கையில ஏதாவது முள்ளு மாதிரி இருக்கா? ஸ்தோத்திரம். பவுலுக்கு கண்ணில் நீடி வடிஞ்சுதான், அதான் முள்ளுன்னு சொல்றாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சிலர் சொல்றாங்க, மனைவி முள்ளு மாதிரி குத்திட்டே இருந்தாலாம், ஊழியம் செய்ய விடாதபடிக்கு அவனுடைய மனைவி முள்ள போல இருந்தாலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையில மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரோ முள்ள மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில எதுவாகிலும் முள்ளாக இருக்கலாம். உங்கள் சரீரத்தின் பலவீனம் முள்ளாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி முள்ளாக இருக்கலாம். முள்ளு எதுவா கூட இருக்கட்டும், ஆனா அந்த முள்ள ஆண்டு எடுத்து போடவும் முடியும். சில நேரத்தில் எடுத்து போடாமலும் கர்த்தர் இருக்கலாம். எடுத்து போட்டாலும் சந்தோஷம், எடுத்து போடாட்டாலும் சந்தோஷம். ஏன் தெரியுமா? எடுத்து போட்டா விடுதலை, எடுத்து போடலன்னா அது வேணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. அது இருந்தா தான் நம்ம கர்த்தர்களை வாழ்வோம் நினைக்கிறாரு. அது நம்மை கர்த்தரோடு இணைக்கும், அது நம்ம ஆண்டவரோடு வைராக்கியமா இருக்க செய்யும். அந்த முள் இருந்தா தான் அவர் கிருபை நிறைய கிடைக்கும். அல்லேலூயா. பவுலுக்கு அந்த முள் இருந்ததுனால தான் ஆண்டவர் கிருபை நிறைய கொடுத்தாரு. அதனால பவுல் சொல்றாரு, என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்யறேன்? மேன்மை பாராட்டுறேன். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். பலவீனம் நீங்கினால் மேன்மை பாராட்டுதல் அல்ல, இந்த பலவீனம் இருக்கிறதுனால மேன்மை பாராட்டுறேன்றாரு. பலத்தை விட பலவீனத்தில் பிரியமா இருக்கிறேன்றாரு. ஏன்னா பலன் இருக்கும்போது, நான் சுகமா இருக்கும்போது நான் கர்த்தருக்காக செய்கிறதை விட நான் பலவீனமா இருக்கும்போது தான் கர்த்தருக்காக நிறைய செய்கிறேன். நம்ம நினைக்கிறோம் இந்த பலவீனம் எல்லாம் போயிட்டா நான் கர்த்தருக்கு நல்லா ஆயிடுவேன்னு. இல்ல, சில நேரம் பலன் ஆயிட்டோம்னா கர்த்தர் விட்டுருவோம். அதனால இந்த பலவீனத்தில் இருக்கிறதுனால கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் சில நேரம் ஆண்டவர் சில அனுமதிக்கிறாருன்னா அது நல்லதுக்கு தான் இருக்கும். ஆண்டவர் பவுலுடைய வாழ்வில் அதை அனுமதிச்சிருந்தாரு. பலனா இருக்கும்போது செய்யறதை விட பலவீனமா இருக்கும்போது தான் அதிகமாக செய்தார். பவுலுடைய வாழ்வில் உள்ள பலவீனம் அவருடைய ஊழியத்தை தடுத்ததா? பவுலுடைய வாழ்வில் இருந்த பலவீனம் அவர் எழுத முடியாம தடுத்ததா? பவுலுடைய வாழ்வில் இருந்த அந்த முள் அவர் கர்த்தருக்காக உழைக்காம இருக்க தடுத்ததா? அவர் உழைப்பதற்கு தடையா இருந்துச்சுதா? அப்படின்னா இல்ல. அன்பானவர்களே, முள்ளு இல்லாம இருந்தா கூட அவர் இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்க மாட்டாரு. முள்ளு இருந்ததுனால தான் நிறைய செஞ்சிருக்காரு. உங்கள் பலத்தை விட உங்கள் பலவீனம் அதிக பலமா இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.
நான் ஒன்றை சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஜெபத்திற்கான பதிலை விட தேவனுடைய அன்பு வலிமையானது. பவுலை ஆண்டவர் நேசித்தார். பவுலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்காததுனால அவனை வெறுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அவனை அதிகமாக நேசித்ததுனால தான் அவனுக்கு அந்த முள்ளை கர்த்தர் விட்டு வச்சிருந்தாரு. அவன் ஜெபத்தை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அன்பானவர்களை, ஜெபத்தை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அவன் வாழ்க்கையில் ஏதோ பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டிருக்க கூடும். நல்ல வேளை சில நேரம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் இருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்கறது இல்லை. மோசேயின் வாழ்வில் கேட்கப்படாத ஜெபம் ஒன்று இருந்துச்சு. ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறார் மோசே, ஆண்டவர் என்னை கொன்று போடும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபத்தை கேட்கணுமா வேண்டாமா? அதை கர்த்தர் கேட்கல இல்லை, அப்படி தானே? மோசே ஜெபம் பண்ணுறார், இந்த வேதனை என்னால் தாங்க முடியல. என்னாகும் 11:15 இந்த ஜனங்களை என்னால் தாங்க முடியல, வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் எப்படி இவங்களை சமாளிக்க போகிறேன், என்னை கொன்று போட்டுருங்க ஆண்டவரேன்னு கேட்குறாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. உங்களை கேட்டால் நீங்களும் பல மருந்து ஜெபத்தை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலியா செஞ்சார், எலியாவும் செஞ்சார். ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டாரானா இல்லை. அன்பானவர்களே, நம்மள எத்தனை பேர் பலமுறை சொல்லியிருப்போம், ஆண்டவரே என்னால் தாங்க முடியல, எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்ன நானா செத்தா நரகத்துக்கு போயிடுவேன், நீங்களா எடுத்துக்கிட்டா பரலோகத்துக்காவது வருவேன், போதும் ஆண்டவரேன்னு நீங்கள் சொன்னீங்களா? இந்த காலவேளையில் கர்த்தர், அன்பானவர்களே, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அந்த வார்த்தையை. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், குடும்ப கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் உங்களை நெருக்கி வரும்போது தயவு செய்து சொல்லாதீங்க என்னை எடுத்துக்கொள்ளும் என்று, போதும் என்று சொல்லாதிருங்கள். இனிமேல் சொல்ல மாட்டேன்றவங்க ஒரு அலையில் சொல்லுங்க. அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். தேவனாகிய ஆண்டவர் அநேக நேரங்களில் ஜெபம் கேட்கப்பட்டதா என்று இல்லை, நம்ம நேசிக்கிறாரா என்பது தான் ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இஸ்ரவேலர்களின் ஜெபம் கேட்கப்பட்டதால் தேவன் உங்களை நேசித்தாராங்க. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெபம், ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டதால் தேவன் இஸ்ரவேல் மக்களை நேசித்தாரா? இல்லை, அது தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபமாக இருந்தது. லோத்துவின் ஜெபம் கேட்கப்பட்டதுனாலே லோத்துவை கர்த்தர் நேசித்தாரா? இல்லை. சில ஜெபங்கள் தேவனுக்கு சித்தமில்லாமல் ஜெபித்தால், தேவனுக்கு சித்தமில்லாமல் ஜெபித்தால் ஜெபங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், கேட்கப்படுவதில்லை. ஒருவேளை நம்முடைய பிடிவாதத்தினால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. அன்பானவர்களே, அவருக்கு சித்தமானதை அவர் நமக்கு செய்யட்டும், அவருக்கு சித்தம் இல்லாததை நமக்கு செய்ய வேண்டாம். அந்த ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை, தேவனுக்கு சித்தமான ஜெபங்கள் மட்டுமே கேட்கப்படட்டும். எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் நினைக்கிறவைகள் எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்ல, அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். என் ஜெபத்துக்கான பதிலை விட என் தேவனுடைய அன்பு எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம் இந்த கால வேளையில். ஆண்டவரே, ஜெபம் கேட்கப்படாட்டாலும், ஜெபம் கேட்கப்பட்டாலும் தேவனை நேசித்து தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே உடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஜெபம் கேட்கப்பட்டால், ஆண்டவரே, ஜெபம் கேட்கப்படாவிட்டால் நான் சோர்ந்து போகாதிருக்க பலன் கொடுங்க ஆண்டவரே. சகோதரா, சகோதரி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல நாட்கள் கேட்ட கேள்விக்கு இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்திருக்க கூடும். ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? நான் எவ்வளோ உபவாசித்தேனே, எவ்வளோ ஜெபம் பண்ணினேனே, மன்றாடுகிறேனே, ஆண்டவரின் மன்றாட்டை கேட்கவில்லையே, எனக்கு பதில் கிடைக்கவில்லையே, எப்போது என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்னு ஒருவேளை நீங்கள் ரொம்ப காலமாக ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர்ட்ட இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். என் ஜெபத்தை கேட்கிற தேவ நீர் ஆண்டவரே. ஆனால் என் ஜெபத்துக்கு நீர் பதில் தராட்டாலும் ஆண்டவரை நேசிக்கிறேன். நீர் என்னை நேசித்தால் போதும் ஆண்டவரே. என் ஜெபத்துக்கான பதிலை விட உங்க அன்பு எனக்கு ரொம்ப அவசியம் தேவை. நீர் என்னை நேசிக்கிற ஆண்டவர் அப்பா, நீர் என்னை நேசிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு தீர்க்க தரிசனமாக பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைய வந்திருக்கிறது.
சில பிரசங்கத்தின் சில பகுதிகள் உங்களுக்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கத்தின் ஒரு பகுதி உங்களுக்கு, இன்னொரு பகுதி இன்னொருத்தருக்காக இருக்கலாம். பிரசங்கத்தின் முழு பிரசங்கத்திலும் இருந்து எல்லாருக்குமான செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு தேவன் என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு நீங்க யோசிங்க. ஆண்டவர் இந்த விஷயத்தை எனக்காகத்தான் பேசினார் என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமானால் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் வாழ்வில் என்ன மாற்றங்களை செய்கிறேன். என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதால் நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். நான் இன்னும் ஜெபிப்பேன் ஆண்டவரே. இன்னும் தேவ சமூகத்தில் மன்றாடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் வெற்றி அடையும். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கான பதில் வேணா தாமதமா இருக்கலாம், ஜெபத்துக்கான பதில் வேணா கிடைக்காம இருக்கலாம், ஆனா ஜெபம் தோற்று போகாது. ஜெபம் வல்லமையானது. அந்த ஜெபத்திற்காக தேவன் வேறொரு பதிலையாவது ஆண்டவர் தருவார். அந்த ஜெபத்திற்கான பதிலை கொடுக்காட்டாலும் உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார். நீங்க கேட்டதை தராம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் வேறு வழியில கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்பது தோல்வி அல்ல, உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார். அதுதான் வெற்றி. ஆண்டவர் சில நேரம் நீ கேட்டது தோல்வியா இருக்கலாம், ஆனா நீங்க கேட்காம இருக்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு தேவையானது வேற ஒன்றை கர்த்தர் தருவார். அது ஒரு வெற்றியாக அமையும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட உறுதியா சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு தர விரும்புவதை தாரும். நான் கேட்பதை ஒருவேளை தராமல் இருக்கலாம், நீர் விரும்புவது எனக்கு தாரும். நான் விரும்புவதை விட நீர் விரும்புவது உண்மையாகவே ஆசீர்வாதமானதாக இருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எது சரி என்று எனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் சரியானது செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் நல்ல ஆண்டவர், வல்லமையான ஆண்டவர், தீமை செய்யாதவர். ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொண்டதை விட எங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் தாரும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், தாழ்த்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.